கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளை தேவன் நமக்கு இரக்கமாக தயவாக தந்தபடினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை நாம் சேர்ந்து பாடி அவரை துதித்து ஆராதிப்போம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் பிரசன்னத்தினால எங்களை எல்லாரையும் மூடுங்க. மகிமையினால் எங்களை மூடுங்க, கிருபையினால் எங்களை மூடுங்க, ஆவியின் பலத்தினால் எங்களை மூடுங்க. ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கிற இடத்துல நீங்கள் வருகிறீங்க, தேவனை போற்றுகிற இடத்துல ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுறீங்க. ஆண்டவரே, நீங்கள் வராமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போகிறதில்லப்பா. உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு தேவை, வல்லமை எங்களுக்கு தேவை, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை, உம்முடைய மகிமை எங்களுக்கு தேவை, உம்முடைய ஆளுகை எங்களுக்கு தேவை. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய பரிபூரணமான ஆளுகை உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கள் மத்தியில் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய 2 வசனங்களை நான் உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். 3 நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதவசனத்தில் எபிரேயர்கள் நிறுவத்தில் படிக்கும் பொழுது அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் சத்துருவால், பிசாசினால் ஒரு சோதனை வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கே சத்துருவானவன் சோதனையை கொண்டு வந்திருந்தால் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக சோதனைகள் வரத்தான் செய்யும். சாத்தான் பல விதத்தில் நம்மளை சோதிப்பான். அவன் ரொம்ப தந்திரமானவனாக இருக்கிறதுனால அவனுடைய சோதனைகள் எல்லாம் ரொம்ப தந்திரமாக இருக்கும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சோதனைகள் வரும் பொழுது அவனுடைய தந்திரத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு, அவன் எந்த விதத்தில் நம்மளை சோதித்து நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை கண்ணீர் அகப்படுத்த நினைக்கிறானோ அதை சரியாக புரிந்து கொண்டு அவனை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 3 சோதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிசாசு சொல்லுகிறான், நீர் இந்த கல்லை அப்பமாக புசியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது ஒரு சோதனை என்னவென்றால், ஆண்டவரை அங்கே உப்பரிக்கையின் மேலே உயர்ந்த இடத்துல கொண்டு போய் மேலே நிறுத்தி கொண்டு அங்கிருந்து தாழ குதியும் தூதர்கள் உம்மை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி தவறான ஒரு காரியத்தை தூண்டுகிறதை பார்க்கிறோம். 3வதாக வாசித்த பகுதி தான் நாம் இன்றைக்கு வாசிக்கிற இந்த பகுதி. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையையும் அவருக்கு காண்பித்துட்டு சொல்லுகிறான், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? பிசாசு இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து எதை பறிக்க நினைக்கிறான்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்மிலிருந்து பறித்து கொள்வது தான் பிசாசனுடைய தந்திரமான முயற்சி என்பதை என் அன்பு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மறந்து போய்விடக்கூடாது. அநேக நேரங்களில் சத்துரு இப்படித்தான் தந்திரமாக முயற்சி செஞ்சு நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்த்து நம்மளை ஆண்டவருக்குள்ளிருந்து தூரமாக இழுத்து கொண்டு போவதற்கு ஆராதனையை கேட்கிறான். அதனால் இந்த நாட்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? நம்மளை ஆராதிக்க விடாமல் அல்லது அந்த ஆராதனை அவன் எடுத்துக்கொள்வதற்காக எடுக்கிற சாத்தானுடைய முயற்சியை தோற்கடிக்க செய்ய வேண்டும். நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த தேவனுக்கு கொடுக்காம, அவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை அவருக்கு செலுத்தாமல் வேறு எதுக்காகிலும் செலுத்தினால் அது பாவமாகிவிடும். அங்கே பிசாசு நம்மளை மேற்கொண்டு விடுவான். அதனால் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். 3 வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் தப்புவிப்பார். எனவே ஒரு நாளும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆராதனையை வேற எதுக்குமே நீங்கள் கொடுத்துடாதீங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வேற எதுக்குமே கொடுக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை மாத்திரம் சேவியுங்கள், கர்த்தரை மாத்திரம் ஆராதியுங்கள். அந்த ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்படியானால் நாம் அவரை துதிப்பதை அவர் விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிப்பது நம்ம மேலே விழுந்த கடமை என்பதை மறந்து விட வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினேன், நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை சரியாக தேவனுக்கு கொடுத்து தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்த இந்த நாட்களில் விசேஷித்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.